பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் நான் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வசனம் சங்கீதம் 50வது அதிகாரம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். Glory to God. நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அசைவாடுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், ஆனால் எல்லாவற்றிலேயும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோமா? எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? நல்ல கவனிங்க. நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாமம் மகிமை அடையும்படி நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்திற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த நாட்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நமக்கு விசேஷித்தவைகளாய் மாறிவிடுகிறது. என அன்பானவர்களே, வேதத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் 103 அதிகாரம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறான். நல்லாக கவனியுங்கள். நாம் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த காரியத்தில் தேவன் மகிமை அடைவதை நம்மளால் பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் தானியேல், Glory to God, 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க செய்கிற காரியத்தை நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும்போது அது என்ன செய்கிறது தெரியுமா? அந்த காரியத்தில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் பொழுது அதே சங்கீதம் 50வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை கவனிங்க. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் விளங்க வேண்டுமே ஆனால், நீங்கள் செய்கிற காரியத்தில் தேவன் மகிமை அடைய வேண்டுமே ஆனால், முதலாவது நீங்கள் செய்கிற காரியத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் Glory to God நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறேன். மத்தேயு 15வது அதிகாரம் 36வது வசனத்தில் அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? பரிமாறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்
அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ரைட்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கரத்தில் இருக்கிறதான காரியத்தை தேவனுக்கு முன்பாக, பரலோகத்திற்கு முன்பாக நீங்கள் எடுத்து அவைகளை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது, glory to God, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். ராமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கு கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை தேவனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்துகிறீர்களோ அந்த காரியத்தில் கட்டாயம் தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் பிரதர். கட்டாயம் நீங்கள் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கட்டாயம் அந்த காரியத்தில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும்படி நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றிலும் உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க, எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.